ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம், குழந்தைங்க எப்போல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு கேட்டாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா க்ரீமியாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீம். ஸோ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது செய்கிறதுனோ 20 நிமிஷம் தான் ஆகும், ஆனால் சாப்பிட்றதுக்கு தான் பொறுமையாக காத்திருந்து சாப்பிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு கடாயில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். 1/2 லிட்டர் பால் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பக்கத்தில் இருந்துகிட்டே ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு கிளறிட்டே இருக்கணும். இது மாதிரி ஓரளவுக்கு 3/4 பாகம் ஆகிட்ட பின்னாடி நம்ம என்ன செய்யலாம்னா, சர்க்கரை ஒரு 100 கிராம் சர்க்கரை 1/2 கப்பு எடுத்துக்கிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்த பின்னாடி மறுபடியும் பாலோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லிக்விட் ஆயிரும், ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு பால் 1/2 லிட்டர்லேருந்து 1/4 லிட்டர் அளவுக்கு ஆகிற வரைக்கும் கலந்துக்கிறணும். அப்போ தான் ஐஸ்கிரீம் நல்லா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதோட ஒரு 1/4 கப்பு தண்ணி, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் இப்போ இதில் சேர்த்துக்கிறலாம். இப்போ அடுப்பை நான் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா அடி கனமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கடாயை பிடிக்காத அளவுக்கு வரணும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இது மாதிரி திக் கன்சிஸ்டன்சி ஆயிரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்ட பின்னாடியும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரம் ஆறணும் இல்லையா. இது நல்லா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முழுமையாக ஆறி இருக்கணும். இது மாதிரி கட்டியாயிரும். இப்போது நம்மளை வெண்ணிலா ஐஸ்கிரீம் தானே செய்கிறோம். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த ஐஸ்கிரீமை கொஞ்சம் க்ரீமியாக ஆக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிட்டேன். அப்படி பட்டர் வீட்டில் இல்லாட்டிக்கு பால் ஏடு இருக்கும் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக வரும் இந்த ஐஸ்கிரீம். இப்போ நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ இதை சேர்த்துக்கலாம். மிக்ஸியை நம்ம தொடர்ச்சியாக அடிக்காமல் விட்டு விட்டு ஒரு 2 வாட்டி அரைச்சோம்னா போதும். இது மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். அதோடு நான் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸில் தான் இதை சேர்த்துக்கிட்டேன். எதை இல்லாட்டிக்கு ஏர்டைட் கண்டெய்னர் எதில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அலுமினியம் ஃபாயில் இருந்தால் அது மேலே போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் அலுமினியம் ஃபாயில் இல்லாதனால பட்டர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன், அது சேர்த்தாச்சு. இப்போது நம்ம ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரம் கழித்து இப்போ பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்குது. இது மாதிரி திக்காக இருக்கும். ஸோ மறுபடியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது மாதிரி நம்ம அரைச்சி வைக்க உடனே நல்ல ஐஸ்கிரீம் க்ரீமியாக இருக்கும். இப்போது இதை மறுபடியும் அதே டப்பாவில் ஊற்றிட்டு அது மாதிரியே பட்டர் பேப்பரையும் வச்சிடலாம். நீங்கள் 8 மணி நேரம் வைக்கணும் ஃப்ரீசரில். அப்படி இல்லாட்டிக்கு ஃபுல் நைட்டு ஃபுல்லாக வச்சாவே சூப்பராக ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆயிரும். நான் ராத்திரி ஃபுல்லாக வச்சுட்டேன். இப்போ அடுத்த காலையில் இது மாதிரி எடுத்து பார்த்தா இது மாதிரி ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸுங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த வெயிலுக்கு. நல்ல க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு, அதுவும் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டிலையே. இதற்கு நம்ம கண்டென்ஸ் மில்க்கோ விப்பிங் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே சேர்க்கல. ஸோ வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே செஞ்சாச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பாய்.